திமுகவோட சாதனையை பிஎல்ஓ அதாவது பூத் லெவல்ல மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க? மக்கள் கிட்ட தெரு தெருவா அது மகளிர் படையினர் அவங்க போல இருக்கிறாங்க. எங்களோட பணி என்னன்னா அவங்களுக்கு எஸ்ஐஆர் சரியா இருக்குதா, அவங்களால யார் யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்குது அதெல்லாம் பார்த்து நம்ம கட்சியோட கொள்கை, கட்சியோட கழகம் இந்த 5 ஆண்டுல என்னென்ன சாதனை பண்ணியிருக்கோம் அதை மக்கள் எடுத்து சொல்லி ஓட்டு கேட்கணும். பட்ஜெட்னு சொல்றது ஒன்றிய அரசு வாசிக்கிறாங்க. அந்த பட்ஜெட்ல இந்த வாட்டி தமிழ்நாடு தேர்தல் வருது. தேர்தலுக்காக இந்த பட்ஜெட்ல ஏதாவது ஒதுக்கி இருக்கலாம். அதுவும் ஒதுக்காம இருக்கிறது மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு பாஜக இருக்கு அதிமுக சார்பில் எப்பவுமே அதிமுக கிடையாது, என்டிஏ கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஆதரவு தெரிவிச்சுதான் இருக்கிறாங்க. நாங்க எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சுதான் இருக்கிறோம். தமிழகத்துக்கு வரக்கூடிய கல்வி நிதியா இருக்கட்டும், இந்த நிவாரணங்களா இருக்கட்டும், வருஷம் வருஷம் மழை வருது, புயல் வருது, அதுக்கான நிவாரண நிதியா இருக்கட்டும், எதுவுமே தமிழகத்துக்கு இன்ற அளவுல இருந்து வரல. அதை நாங்க எதிர்க்கிறோம். இப்ப சமீபத்தில் நடந்து தமிழக தேர்தலுக்காக நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணாரு, மதுரை வந்தாரு. அடுத்து மதுரைக்கு வர போறாரு. வரப்போதுல எங்களுடைய முதலமைச்சர் கேள்வி கேட்டுன்னு தான் இருக்காரு, எப்ப வரும் எப்ப வரும்னு. நிதி வர மாட்டுது, ஆனா முதலமைச்சர் பிரதமர் வந்துட்டு தான் இருக்கிறாரு.